இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது சம்பந்தமாக தற்போது செய்தி வெளியீடு வெளியாகியுள்ளது. அந்த செய்தி வெளியீடில் என்ன உள்ளது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியான செய்தி வெளியீடு. இதில் சொல்லியிருக்காங்கன்னா, செய்தி வெளியீட்டின் விஷயமிட்டு 25/3/2025 வெளியாகியுள்ளது. இதிலே செய்தி வெளியீடுன்னு சொல்லி விஷயமிட்டு குடும்ப அட்டைதாரர்களின் நலன் கருதி வருகின்ற 29/3/2025 அன்று அனைத்து நியாய விலைக் கடைகளும் வழக்கம் போல் செயல்படும். அதாவது மார்ச் 29ஆம் தேதி அனைத்து ரேஷன் கடையும் செயல்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு எவ்வித பாதிப்புமின்றி அத்தியாவசிய பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. பொதுவாக மாதத்தின் கடைசி பணிநாளன்று ஒத்திசைவு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுவதில்லை. இம்மாதத்தின் கடைசி பணிநாளான 29/3/2025 அன்று சனிக்கிழமையாக அமைகிறது. மேலும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற 30/3/2025 அன்று தெலுங்கு வருடப்பிறப்பு மற்றும் 31/3/2025 அன்று ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து நியாய விலைக் கடைகளுக்கும் விடுமுறை நாட்களாகும். எனவே இம்மாதத்தின் கடைசி 2 நாட்கள் நியாய விலைக் கடைகளுக்கு பொது விடுமுறை தினங்களாக வருவதால் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களின் நலன் கருதி வருகின்ற 29/3/2025 அதாவது மார்ச் 29ஆம் தேதி அன்று அனைத்து நியாய விலைக் கடைகளும் செயல்படும். வழக்கம் போல் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை 29/3/2025 அன்று நியாய விலைக் கடைகளில் பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குனர் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இதன் ரேஷன் கடை சம்பந்தமாக வெளியிட முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.